அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, அல்லாஹுவின் பேரருளால் சென்னை கானத்தூரில் ஜாமியா அல் ஹிதாயா அரபிக் கல்லூரி என்கிற மதரசாவை நாங்கள் நடத்தி வருவது உங்களுக்கு தெரியும். அல்லாஹுவின் அருளால் 170 மாணவர்கள் ஆலிம் கல்வியை கற்கிற இந்த மதரசாவுக்காக வேண்டி உங்களுடைய ஜக்காத்து சதகா நன்கொடைகளை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்வதோடு, ஒன்றுக்கு 10 மடங்காய் 70 மடங்காய் பன்மடங்காய் அல்லாஹு வழங்குகிற இந்த புனித ரமலானில் உங்களுடைய நன்கொடைகள் மூலம் இறை அருளை பெற்றுக்கொள்ள அன்போடு வேண்டுகின்றோம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா உங்களுடைய குடும்பத்திற்கு பரக்கத்தையும் நீண்ட ஆயுளுடன் கூடிய ஆரோக்கியத்தையும் அல்லாஹு வழங்குவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நஹ்மதுல்லாஹல் அஸீம் நுஸல்லி வ நுஸல்லிமு அலர் ரசூலில் கரீம். அம்மா பஅத். فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والطور وكتاب مسطور. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும், குறிப்பாக இக்காணொளியில இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் இன்றைய 22வது தராவீஹில் ஓதப்படக்கூடிய வசனங்களில் இன்றைய தராவீஹ் என்னும் இந்த தொடரில் நாம் தூர் சீனா மலையை பற்றி பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு ஓதப்பட்ட இடத்திலும் குர்ஆனின் பல்வேறு இடங்களிலும் இடம்பெற்றிருக்கிற ஒரு மலை தூர் மலை. தூர் சீனா, குர்ஆனுடைய வார்த்தையில் தூர் சைனா என்றெல்லாம் வரக்கூடிய இந்த மலையை குறித்து இறைவன் 2 இடங்களில் சத்தியமும் செய்கிறான். அதில் ஒரு இடம் இன்றைக்கு ஓதப்பட்ட ஒரு அத்தியாயத்திற்கே சூரா அத்தூர், தூர் அத்தியாயம் என்று பெயர். இதன் துவக்க வார்த்தை வத்தூர், தூர் மலையின் மீது சத்தியமாக. இன்னொரு சத்தியம் அல் குர்ஆனில் நாமெல்லாம் அறிந்திருக்கிற வத்தீனி வஸ்ஸைத்தூன் வதூரி சீனீன், அதுவும் தூர் மலையின் மீது சத்தியமாக என்று வருகிறது. எகிப்தினுடைய தெற்கு பகுதியில், பழைய மிஸ்ர் தேசத்தினுடைய தென்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மலை தூர் சைனா மலை. கடல் மட்டத்திலே இருந்து சுமார் 2285 அடி மேல் பரப்பில் இருக்கக்கூடிய ஒரு மலைக்கு பெயர் தூர் சீனா மலை. மவுண்ட் சினாய் என்கிறார்கள் யூதர்கள், கிறிஸ்தவர்கள் மவுண்ட் மோசஸ் என்கிறார்கள், மூசாவின் மலை என்கிறார்கள். எல்லா பெயர்களும் பொருந்தும். மூசா அலைஹிஸ்ஸலாமினுடைய வாழ்க்கையில் மிக அதிகமாக பல்வேறு நிகழ்வுகளில் இடம்பெற்றிருக்கிற மலை தூர் சீனா மலை. வாருங்கள், குர்ஆனில் எந்தெந்த இடங்களிலெல்லாம் தூர் மலையை பற்றி சொல்லப்பட்டது, அங்கே நடைபெற்ற சம்பவங்கள் என்ன, ஹதீதுகளின் ஒலியில் தூர் மலையை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பேசினார்கள், அந்த மலையை பற்றி முன்னறிவிப்புகள் ஏதேனும் வந்திருக்கிறதா என்கிற எல்லா தகவல்களையும் நாம் இன்றைய தராவீஹ் என்கிற இந்த சிந்தனையில் எடுத்துக்கொள்ளுகிறோம். அன்பானவர்களே, தூர் சீனா மலை நபிமார்களெல்லாம் சம்பந்தப்பட்ட, நிறைய நபிமார்களோடு தொடர்புடைய ஒரு மலை. முதல் செய்தி குர்ஆனில் பார்க்கலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு பெண்ணை கட்டுவதற்காக 8 அல்லது 10 ஆண்டுகள் ஆடு மேய்க்க வேண்டும் என்கிற நிபந்தனையின் பேரில் 10 ஆண்டு காலங்கள் அவர்கள் ஆடு மேய்த்து திருமணம் செய்து கொண்டு மனைவியை அழைத்து கொண்டு மத்தியன் நகரத்திலிருந்து மிஸ்ர் தேசம் நோக்கி நகருகிறார்கள். போய்கொண்டிருக்கிற ஒரு இரவு நேரம்
கூட இருப்பது மனைவி. அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபலம்மா கதா மூசல் அஜல, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆடு மேய்க்கிற அந்த தவணையை பூர்த்தி செய்து விட்ட போது, வசார பி அஹ்லிஹி, குடும்பத்தோடு போய்க் கொண்டிருந்தார். ஆனசமின் ஜானிபி தூரி நாரா, தூர் மலையிலே இருந்து அவர் நெருப்பை பார்க்கிறார். நெருப்பு தெரிகிறது தூரத்திலிருந்து. அப்ப பக்கத்துல உள்ள மனைவியிட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நான் தூரத்துல இருந்து நெருப்பு எரியறத நான் பார்க்கிறேன். இன்னி ஆனஸ்து நாரா, நெருப்பு எனக்கு தெரியுது. நீ இங்கேயே இரி, நான் அங்க போய் அந்த நெருப்பு எரியிற இடத்துல அநேகமா ஏதாவது ஆட்கள் இருப்பாங்க, மிஸ்ருக்கு செல்லுவதற்கு வழி கேட்டு வருகிறேன். அவர்களிடம் ஏதாவது செய்தி கொண்டு வருகிறேன். அல்லது குறைந்தபட்சம் ஒரு தீப்பந்தத்தில் நானும் தீ எடுத்து கொண்டு வருகிறேன். அவ் ஆத்திக்கும் பி ஹபர், அவ் ஆத்திக்கும் பி ஷிஹாபின், அல்லது பி ஜத்வத்தின் மினன் நாரி லஅல்லக்கும் தஸ்தலூன் என்று சொல்லிவிட்டு மனைவியை அங்கே நிற்க வைத்துவிட்டு தள்ளி நெருப்பு இருக்கிற இடத்திற்கு போகிறார்கள். அது தூர் மலையின் அடிவாரம். அன்பானவர்களே, ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் தூர் மலைக்கு அருகிலே அந்த வெளிச்சத்தை பார்த்து போன போது, நெருப்பிடம் சென்றால் தகவல் கிடைக்கும், வழி தெரியும் என்று எதிர்பார்த்தார்கள் 1. தீப்பந்தம் நமக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்த்தார்கள் 2. இந்த 2ஐயும் தாண்டி அல்லாஹ் 3வது ஒரு ஏற்பாட்டை செய்திருந்தான். அங்கே என்ன தெரியுமா? இவர்களை நபியாக இறைவன் அனுப்பவும், இறைவன் தனது சப்தத்தை அவரை கேட்க வைக்கவும் செய்த ஏற்பாடு. பக்கத்துல போனா அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னி அன ரப்புக், நான் உனது இறைவன். ஃபஹ்லஅன் அலைக், உன் செருப்பை கலற்று. இன்னக பில்வாதில் முகத்தசி துவா, நீ ஒரு பரிசுத்தமான இடத்திற்கு வந்திருக்கிறாய் என்றெல்லாம் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், நான் உங்களை தேர்ந்தெடுத்து விட்டேன் நபியாய், ரசூலாய், உங்களுக்கு அறிவிக்கப்படுகிற வகையை காது தாழ்த்தி கேளுங்கள் என்று அல்லாஹ் இட்ட உத்தரவு. தூர்சீனா மலையினுடைய அடிவாரம், அதற்கு வாதிய முகத்தஸ் என்று பெயர், தூர்சீனா மலையின் அடிவாரம் என்று பெயர். வரலாற்றில் என்ன வார்த்தை இருப்பினும் பாக்கியம் பெற்ற முபாரக்கான ஒரு இடம் அது. ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாமின் வாழ்க்கையில் இது முதல் தடவை தூருக்கும் அவர்களுக்குமான சம்பந்தம். பாருங்கள், அடுத்த செய்தி பார்ப்போம். மீண்டும் தங்கள் கூட்டத்தாரோடு இறைவன் ஒருவனே என்று பிரச்சாரம் செய்து, இவர்களும் இவர்களுடைய அண்ணனாகிய ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமும் சேர்ந்து பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிற ஒரு நேரத்தில் தான் அல்லாஹ் நோன்பு வைத்துவிட்டு தூர் மலையின் அடிவாரத்திற்கு வர சொன்னான். ரப்பு பேசுவதாக சொன்னான். இது 2வது தடவை வந்தார்கள். ரப்பு பேசினான். பேசியதற்கு பின்னால் ஆர்வ மேலீட்டில், உள்ளத்தின் உந்துதலில் உன்னை காண வேண்டும் என்றார்கள். இல்லை, நீ பார்க்க முடியாது என்று சொல்லி, மலையை பார், என் ஒளி அதன் மீது பாய்ச்சப்பட்டு அது ஸ்திரமாக இருக்குமானால் பிறகு பார்க்கலாம் என்று சொல்லி, இறைவன் தன் ஒரு நுனி ஒளியை மலையிலே செலுத்திய போது சுக்கு நூறாக வெடித்து சிதறியது. குர்ஆன் சொல்லுகிறது, ஹர்ர மூசா சாயிகா, மூசா மயக்கமுற்று கீழே விழுந்தார். இந்த நிகழ்வு நடைபெற்றது தூர் மலையினுடைய அடிவாரம். பாக்கியத்திற்குரிய இது தூர் சீனா மலையினுடைய இன்னொரு நிகழ்வு. முஃபஸ்ஸிரீன்கள் சில பேர் 2 நிகழ்வுகளும் ஒரே நேரத்தில் நடந்தது என்று சொல்பவர்களும் இருக்கிறார்கள். பாருங்கள், இதை அடுத்து தூர் சீனா மலை குறித்து குர்ஆன் சொல்லுகிற வேறு செய்தி பார்க்கலாம், வேறு இடங்களையும் பார்க்கலாம். குர்ஆனில் சூரா அல் முஃமினூன், அல்லாஹ் மரங்களை உங்களுக்கு அருட்கொடையாக கொடுத்தோம் என்று பேச வருகிற இடத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஅன்ஷஅனா லகும் பிஹி, உங்களுக்கு இறைவன் மரங்களை, தோப்புகளை எல்லாம் கொடுத்தான். எந்த தோப்புகள்? மின் நஹீலின் வ அனாபின், பேரித்தம்பழ மரம், திராட்சை மரம். அடுத்த ஆயத்தில் ஒ ஷஜரத்தன் தஹ்ருஜு மின் தூரி சைனா, தூர் சீனா மலையில் உருவாகுகிற இன்னொரு மரம். இந்த மரத்திற்கு ஜெய்தூன் மரம் என்று பெயர்.
இந்த 3 மரத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். பேரித்தம்பழ மரம், திராட்சை மரம், ஜெய்தூன் மரம். 3 மரங்களும், இந்த 3 மரங்களின் கனிகளும் உலகத்தில் ஆகச் சிறந்தவை என்பார்கள் இந்த ஆயத்திற்கு விளக்கம் எழுதுகிற முஃபஸ்ஸிரீன்கள். உலகத்தில் 100 கணக்கில் அல்ல, 1000 கணக்கில் பழங்கள் இருக்கலாம். இந்த 3 தான் முதலில் சிறந்தது, தலையானது. 1 பேரித்தம்பழம், 2 திராட்சை, 3வது ஜெய்தூன். ஜெய்தூனை பற்றி சொல்லுகிற போதுதான் தூர் சீனா மலையின் அடிவாரத்தில் வெளிப்படுகிற ஜெய்தூன் மரம் என்று சொல்லிவிட்டு இறைவன் இன்னொன்னும் சொல்லுகிறான். தம்புது பித்துஹுனி வசிபுகில்லில் ஆக்கலின், உண்போருக்கு வசதியாகவும் அதே போல எண்ணெய் தேய்த்து கொள்ள வசதியாகவும் இந்த மரத்தை நாம் ஆக்கினோம் என்று சொல்லுகிறான் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா. அன்பானவர்களே, அதிக பலன் தரும் உலகத்திற்கான 3 மரங்கள் என்று சொன்னோம். அதிலேயும் இந்த பேரித்தம்பழத்தை தாண்டி, திராட்சையை தாண்டி ஜெய்தூனுக்கு வருகிறோம். ஜெய்தூன் பழத்தையும் சாப்பிடலாம். ஜெய்தூன் எண்ணெயை எடுத்து எண்ணெயாக்கி உடல் முழுக்க எங்கேயும் தேய்த்து கொள்ளலாம். ஜெய்தூன் ரொட்டிக்கு அதனுடைய எண்ணெயை தொட்டு சாப்பிடலாம். அது சிறந்த சாலன், சிறந்த சால்னா என்று அதை சொல்லப்படும். விளக்கு தேவை என்றால் ஜெய்தூன் திரியை எடுத்து ஜெய்தூன் எண்ணெயை பயன்படுத்தி அழகாய் விளக்கு எரிக்கலாம். இந்த 4 பிரயோஜனங்கள் அல்ல, ஜெய்தூனுடைய பட்டையும் காயும் கனியும் வேரும் அத்தனையும் பிரயோஜனம். அல்லாஹ் அதனால் வஷஜரத்தன் தஹ்ருஜு மின் தூரி சைனா என்று சொல்லுகிறான். இது குர்ஆனில் தூர் சீனாவை குறித்து வருகிற அந்த இடங்களிலெல்லாம் ஜெய்தூன் என்கிற ஆலிவ் மரங்கள் பெருகி இருந்தது என்பதை சொல்லுகிற வசனம். அன்பானவர்களே, 4வது நாமெல்லாம் அறிந்திருக்கிற வத்தீனி வ ஜெய்தூனி வ தூரி சீனின். அல்லாஹ் சர்வ சாதாரணமாய் ஒரு சாதாரண பொருளின் மீது சத்தியம் செய்ய மாட்டான். தூர் சைனா மலையின் மீது சத்தியம் செய்கிறான். அது முபாரக்கான இடம், அது பாக்கியம் பொருந்திய இடம். நபிமார்கள் எத்தனை தடவை அந்த நிகழ்வோடு சம்பந்தப்பட்டிருப்பார்கள். இவைகளெல்லாம் தூர் சீனா மலையை பற்றிய குர்ஆனில் இருக்கிற செய்திகள். ஹதீஸில் நிறைய செய்திகள் வந்திருக்கலாம். தூர் சீனா மலையை பற்றி ஒரு செய்தி முக்கியமானது. ஆம், கடைசி நாள், கியாமத்திற்கு முன்னால், உலக அழிவுக்கான அடையாளங்கள் தொடங்கியதற்கு பிறகு யஜூஜ் மஜூஜ் கூட்டம் வெளிப்படும். நான் தூர் சீனா மலையை பற்றி சொல்ல வருகிறேன். யஜூஜ் மஜூஜ் கூட்டம் வெளியே வருகிற போது அவர்கள் நிறைய பெருக்கமானவர்கள், உருவத்தில் குள்ளமானவர்கள், பாய்ந்து சென்று பரவுபவர்கள், படர்பவர்கள். முஃபஸ்ஸிரீன்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாமினுடைய மகன் யாஃபிஸ் இப்னு நூஹுடைய சந்ததிதான் யஜூஜ் மஜூஜ் கூட்டம் என்று சொல்லுவோர் உண்டு. அவர்களிடமிருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றுகிற ஒரு கூட்டத்தை, அவர்களை நம்பி இருக்கிற முஃமின்கள் கூட்டத்தை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் அப்போது ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு சொல்லுவான், ஹர்ரிஸ் இபாதி இல தூர், என்னுடைய அடியார்களை எல்லாம் தூர் மலையின் அடிவாரத்திற்கு அழைத்து செல்லுங்கள், அங்கே ஒன்று சேர்த்து விடுங்கள். யஜூஜ் மஜூஜ்கிட்ட இருந்து தப்பிப்பதற்காக வேண்டி அவர்கள் அனைவரையும் தூர் சீனா மலைக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் இட்டு செல்லுவார்கள் என்று பார்க்கிறோம். அங்க போய் எல்லாரும் சேர்ந்ததுக்கு பிறகு துவா செய்வார்கள். யஜூஜ் மஜூஜ் கூட்டம் அழிக்கப்படும், அவர்கள் பிணங்களாக்கப்படுவார்கள், பிணங்களை பறவைகள் தின்னும், தின்றதற்கு பிறகு பெருக்கெடுத்த அந்த நாற்றத்திற்கு மழை பெய்யும், இடம் சுத்தமாக்கப்படும் என்பதெல்லாம் நீண்ட யஜூஜ் மஜூஜ் குறித்த செய்திகள். இப்ப இங்க நமக்கு தூர் சீனா மலையை பற்றி பேசுகிற போது என்ன செய்தினா, மிக மிக ஒரு இக்கட்டான நேரத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாமின் ஒதுங்கும் இடமாய் தூர் சீனா மலை இருக்கும். இதையெல்லாம் பேசினது சுருக்கமா சொல்லுங்கன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் முதல் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரை வரலாற்றின் வழி நெடுகிலும் வியாபித்திருக்கிறது தூர் சீனா மலை. முஸ்னத் அஹ்மதுல வரக்கூடிய ஒரு ஹதீஸின் செய்தி, தஜ்ஜால் 4 இடத்தில் நுழைய முடியாது. மக்காவில், மதீனாவில், தூர் சீனா மலை அடிவாரத்தில், அதே போல பைத்துல் முகத்தஸில், இந்த 4 இடங்களிலும் நுழைய முடியாது என்று முஸ்னத் அஹ்மதிலே வருகிற ஒரு அறிவிப்பில் இருக்கிறது. அன்பானவர்களே,
எத்தனையோ நபிமார்களோடு இந்த தூர்மலை சம்பந்தப்பட்டாலும் மிஸ்ரிலிருந்து நீண்ட காலம் இறைபணியை செய்து ஃபிரௌனுடன் எதிர்ப்பை சந்தித்து வெற்றி கண்டு நிறைய வரலாற்று சிறப்பு மிக்க அற்புதங்களை எல்லாம் காட்டிய மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அடிக்கடி போய் வந்த மிக பரிச்சயமான இடம் தூர் சீனா மலை. அந்த மலையின் அடிவாரத்தில் தான் எல்லாம் நடந்தது. ஆம், அந்த கூட்டத்தை, மூசா அலைஹிஸ்ஸலாமின் கூட்டமான பனு இஸ்ரவேலர்களை அல்லாஹ் ஒரு தீவில் 40 ஆண்டு காலம் சுற்ற விட்டான் அல்லவா? சுற்றி கொண்டே இருந்தார்கள் அல்லவா? வெளியேறும் வழி தெரியாமல். குர்ஆன் இருக்கிறது யதீஹூன ஃபில் அர்த் என்று. அந்த அடிவாரம் அது தூர் சீனா மலையின் அடிவாரம். குர்ஆன் சொல்லுகிறது அல்லவா, மூசா அலைஹிஸ்ஸலாமினுடைய கூட்டத்திற்கு, பனு இஸ்ரவேலர்களுக்கு வானத்திலே இருந்து மண்ணும் சல்வாவும் என்கிற 2 உயர்தர உணவுகளை அல்லாஹ் இறக்கி வைத்தான். இறங்கிய இடம் தூர் சீனா மலை. வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு கல்வி பயணத்தை குறித்து குர்ஆன் பேசுகிறது அல்லவா? மூசா ஹிதர் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்திப்பு. ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மூசா அலைஹிஸ்ஸலாம் சந்தித்தது தூர் சீனா மலையினுடைய அடிவாரம். வாருங்கள், உங்களுக்கு தௌராத்து தருகிறேன் என்று அல்லாஹ் அழைத்து மூசாவும் அவரோடு 70 பேரையும் கூப்பிட்டு வந்து நிறுத்தி தௌராத்தை கொடுத்த நேரத்தில் அந்த நிற்க வைத்த இடம் தூர் சீனா மலையின் அடிவாரம். வரஃபஅனா ஃபௌககுமு தூர் ஹுது மா ஆதைனாகும் பிகுவ்வா. இதோ நான் கொடுப்பதை பத்திரமாய் பிடித்து கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு மேல் நாம் தூர் மலையை உயர்த்தி பிடித்தோம் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான். அன்பானவர்களே, தாகத்திற்கு எங்களுக்கு தண்ணீர் வேண்டும், நீங்கள் அல்லாஹ்விடம் கேளுங்கள் என்று அந்த மக்கள் கெஞ்சி கொண்ட போது, யா அல்லாஹ் தண்ணீர் கொடு என்று ரப்பு கேட்க, உங்களுடைய கைத்தடியை பாறையில் அடியுங்கள், 12 குளத்திற்கு ஏற்ப 12 குரூப்பாக அவர்களுக்கு ஏற்ப தண்ணீர் 12 துவாரங்களில் பாறையிலிருந்து பீரிட்டு அடிக்கும் என்று அல்லாஹ் சொன்ன மூசா லிகௌமிஹி ஃபகுல் நத்ரிப் பிஅஸாக்கல் ஹஜர். இந்த வான்முறை சொல்லும் இந்த நிகழ்வு நடைபெற்றது தூர் சீனா மலையினுடைய அடிவாரம். அன்பானவர்களை, இவை எல்லாவற்றிற்கும் மேலாய் அந்த காலத்தில் வாழ்ந்து தௌஹீதை உலகத்திற்கு எடுத்து சொல்லிய சகோதர நபிமார்களான மூசா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இவர்கள் 2 பேரும் வஃபாத்தாகி தஃபன் செய்யப்பட்டு அடக்கப்பட்டிருக்கிற இடம் தூர் சீனா மலையினுடைய அடிவாரம். குர்ஆனிலும் ஹதீஸிலும் இந்த மலையை குறித்த ஏராளமான செய்திகள் எல்லா இடங்களிலும் பரவி இருக்கிறது. இப்படிப்பட்ட வியத்தகு வரலாற்று விஷயங்களை எல்லாம் உள்ளடக்கி வைத்திருப்பதால் தானோ என்னவோ இன்றைக்கு ஓதப்படும் தராவீகின் ஒரு சூறாவிற்கு தூர் சூரா என்று பெயர். அத்தூர் என்கிற பெயரில் அல்லாஹ் ஒரு அத்தியாயத்தையே வைத்திருக்கிறான். எல்லாம் வல்ல இறைவனிடத்திலே துவா செய்வோம். திருக்குர்ஆனுடைய ஞானங்களை, மறைகூறும் அந்த கல்வி கருத்துக்களை, கருவூலங்களை மீண்டும் மீண்டும் படித்தும் கேட்டும் உள்வாங்கியும் சிந்தித்தும் அமல் செய்தும் குர்ஆனை அதனுடைய தொடர்போடு காலமெல்லாம் வாழ அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.